வஸல்லம். நண்பர்க்குரிய அருமை பெருமக்களே, சுபுவுடைய தொழுகையை தொழுக முடித்து அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறார். உலகத்தில் வாழக்கூடிய நாம் நம்மை அல்லாஹ் தஆலா எப்படி படைத்திருக்கிறான் என்றால், எல்லா விதத்திலேயுமே வேறுபட்டவர்களாக படைத்திருக்கிறான். எல்லாரும் எல்லா விதத்திலும் சமமானவர்களாக இல்லை. சமமானவர்களாக ஏன் படைக்கவில்லை, ஏன் வேறுபட்டவர்களாக படைக்கவில்லை என்றால், நம்மை நாம் அடையாளம் கொள்வதற்காக, நம்மளில் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை அடையாளம் கொண்டு கொள்வதற்காக அல்லாஹ் படைத்தான். அல்லாஹ்வுக்கு யாரையும் என்ன செய்ய தேவையில்லை. சமமாக படைப்பதினாலோ வேறுபட்டு படைப்பதினாலோ அடையாளம் தெரியாமல் போகும் என்று சொல்ல முடியுமா என்றால், அல்லாஹ்வுக்கு அப்படியா கொண்ட ஒரு பலகீனம் என்பதே இல்லை என்பதற்குரியவர்களே. ஆகையினால அல்லாஹ் தபாரக வ தஆலா எல்லா விதத்திலையுமே என்ன செஞ்சிருக்கான், நம்மளை பலகீனமாக படைத்திருக்கிறான். ஆனால் அல்லாஹ் எந்த நியாமத்தை நமக்கு கொடுத்து படைத்திருக்கிறானோ அந்த நியாமத்தை வெளிப்படுத்தி காட்டுவது நம்ம மீது அவசியம். அது அழகாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், எந்த நியாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறானோ அதை வெளிப்படுத்தி காட்டுவது அவசியம். அதே நேரத்திலே வெளிப்படுத்தி காட்டக்கூடிய நேரத்திலே நமக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை விட அதிகமாக உலகத்தில் வெளிப்படுத்தி காட்டலாமா என்றால் உலகத்தில் வெளிப்படுத்தி காட்டக்கூடாது. நமக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு என்ன செய்யலாம், அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யும் விதத்திலே நம்மளை விட கீழே உள்ளவர்களை பார்த்து இந்த அளவுக்கு அல்லாஹ் எங்களை வைத்திருக்கிறான் என்று உலகத்திற்கு வெளிப்படுத்தி காட்டலாம். யாரிடத்திலும் என்ன செய்ய தேவையில்லை, ரொம்ப அடிபணிஞ்சு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்க எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? கைகட்டி மரியாதை கொடுக்க சொல்லல, காலிலே விழுந்து மரியாதை கொடுக்க சொல்லல, அதாவது சஜிதா செய்து மரியாதை கொடுக்க சொல்லல. அல்லாஹ் ரெண்டு விஷயத்தை சொல்றான். உன்னிலே இருந்து மேலானவர்கள், அது எதுவா இருந்தாலும் சரி, வயதில் இருந்தாலும் சரி, பொருளாதாரத்தில் இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அவர்களை உன் மனதுக்குள்ளே கண்ணியமானவர்களாக மதித்தால் போதும். என்ன, அதனுடைய வெளிப்பாடு உங்களுடைய முகத்திலேயே அவர்களுக்கு தெரியும் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான். நம்மளை விட கீழே உள்ளவர்கள் எதிலே கீழே இருந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் மீது என்ன செய்ய வேண்டும், அன்பு காட்ட வேண்டும். ஆனால் அந்த அன்பு காட்டுவது என்பது எதிலே தெரியும் தெரியுமா? வார்த்தையிலே, நம்மளுடைய வார்த்தையிலே தெரியும். நம்மளை விட மூத்தவர்கள் மீது மரியாதை காட்டுவது நம் முகத்திலே தெரியும். நம்மளை விட கீழே உள்ளவர்களிடத்தில் அன்பு காட்டுவது என்பது வார்த்தையில் தெரியும். அன்பிற்குரியவர்களே, ஆகையினால என்ன செய்யக்கூடாது, எந்த நியாமத்து கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நியாமத்தை என்ன செய்யக்கூடாது, பெருமையோடு வெளிப்படுத்தி காட்டக்கூடாது. அதே நேரத்திலே கஞ்சத்தனத்தோடு உள்ளேயும் வைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த இரண்டும் இருக்கக்கூடிய மனிதன் மூமினாக இருக்க முடியுமா என்றால் மூமினாக இருக்க முடியாது. அதாவது அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை வெளிப்படுத்தி காட்டாதவனும் முனாஃபிக்கு தான். அதாவது கஞ்சத்தனத்தின் மூலமாக வெளிப்படுத்தி காட்டாதவன், அதே நேரத்திலே பெருமையோடு தனக்கு கொடுத்த நியாமத்துக்கு மாற்றமாக அதிகமாக தன்னை பெரிதாக யார் கருதி கொள்கின்றானோ அவனும் யாரே, முனாஃபிக்கு தான். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பெருமானார் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, நபியே நாயகமே, அதாவது மூன்று பேர்களுக்கு உலகத்தில் என்ன செய்ய மாட்டான், சந்தோஷத்தை கொடுக்க மாட்டான். ஆகிரத்தில் அந்த மூன்று பேர்களும் சந்தோஷத்தை பெற மாட்டார்கள். அவர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான். அவர்களை இந்த உலகத்திலும் சரி மறு உலக வாழ்க்கையிலும் சுத்தப்படுத்த மாட்டான் அப்படின்னு சொன்னங்களே. அந்த மூன்று பேர்கள் யாருன்னு கேட்கிற பொழுது நம்ம ரெண்டை சொன்னோம். வயதான பின்னால் விபச்சாரத்தை விரும்புபவன், வயதான பின்னால் என்ன செய்யக்கூடியவன், அன்பிற்குரிய அருமை பெருமக்கள, விபச்சாரத்தை விரும்புபவன். அடுத்தபடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ன, அடுத்தபடியாக மூன்றாவதாக அழகாக சொல்றாங்க. ரெண்டாவது அடுத்து சொல்றேன், மூன்றாவதாக அழகாக சொல்றாங்க, அல்லாஹ் எதை கொடுத்தானோ அந்த அளவுக்கு சந்தோஷம் கொள்ள வேண்டும். என்ன செய்யக்கூடாது, அதை வைத்து கருமித்தனம் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் அல்லாஹ் கொடுத்ததற்கு மாற்றமாக என்ன செய்யக்கூடாது, தன்னை பெரிய மனிதனாக உலகத்திற்கும் காட்டக்கூடாது. நாம் எதை கொடுக்கப்பட்டிருக்கிறோமோ
அந்த அளவுக்கு உள்ளவர்களோடு பழக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும், அவர்களோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மளை விட எல்லாத்திலும் உயர்ந்தவர்களிடத்தில் என்ன செய்யக்கூடாது, தொடர்பை வைக்கவும் கூடாது, அவர்களோடு நிற்கவும் கூடாது. ஏன்னு கேளுங்க, நம்மளை விட எல்லாத்திலும் உயர்ந்தவர்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டால் அவங்க என்ன சொன்னாலும் ஆமா சாமி போடணும். நம்ம சொல்ல இங்க மதிக்கப்படுமா? மதிக்கப்படாது. காரணம், அவர்களால் 1000 உள்ள நம்மளிடத்தில் நம்மளை விட லட்சங்கள் செலவழிக்க முடியும். லட்சம் இருக்கக்கூடிய நம்மளை விட கோடிகள் அவர்களால் செலவழிக்க முடியும். 100 ரூபாய் துணி சட்டையாக போடக்கூடிய நம்மளை விட 1000 ரூபாய் சட்டை அவங்களால் போட முடியும். அன்பிற்குரியவர்களே, என்ன வாடகைக்கு குடியிருக்கக்கூடிய நம்மளை விட அவர்களுக்கு சொந்த வீட்டிலே குடியிருக்க முடியும். சொந்த வீட்டில் மாத்திரமல்ல, மாட மாளிகை கூட அவர்களால் என்ன செய்ய முடியும், கட்ட முடியும். அதே நேரத்தில் எப்படியாவது கடனை வாங்கி உடனே வாங்கி கைமாத்து வாங்கி அடுத்தபடியா ஃபிராடு பண்ணி அஃபுருடு வேலை பார்த்தாவது இவனுக்கு சமமாக நிற்க வேண்டும் என்று நாம் நினைத்து நம்மளை விட உயர்ந்தவர்களோடு சம போட்டி ஓட்டோமையானால் அங்கே உலகத்திலே கவலையை சந்திக்க வேண்டும், உலக வாழ்க்கையிலே கடனை சந்திக்க வேண்டும். கடனை சந்திப்பது, கவலையை சந்திப்பது மாத்திரமல்லாமல் நம் முகத்திலே உண்டான அல்லாஹ்வுடைய ஒளிவு என்ன செய்யப்படும், குறைக்கப்படும். அல்லாஹ்வுடைய ஒளிவு குறைக்கப்படுகின்ற பொழுது நம்மளுடைய முகம் என்ன செய்யும், தானாக சுருக்கம் ஏற்படும். இது நம்ம ஏற்படுத்த தேவையில்லை, அல்லாஹ்வாக ஏற்படுத்துகின்றான். எந்த பேரல்லவழி எந்த பவுடரை போட்டு அந்த சுருக்கத்தை சரி பண்ண முடியுமா? சரி பண்ண முடியவே முடியாது. அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, சரி பண்ண முடியுமானா சரி பண்ண முடியவே முடியாது. ஆகையினால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது தகுதிக்கு மீறி தன்னை பெருமையாக உலகத்தில் யார் நடக்க நினைக்குகிறானோ, யார் நடக்குகிறானோ அவனையும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், இறக்கம் கொண்டு உலகத்துல பார்க்க மாட்டான். என்ன அர்த்தம்? அவர் தகுதிக்கு மீறி பெருமையா நடந்தாருந்தா, நடக்க நினைச்சாருந்தா வர்ற பரக்கத்து குறைஞ்சு போயிடும், வர்ற பரக்கத்து குறைஞ்சு போயிடும். அது அதனுடைய வெளிப்பாடு மற்றவர்களோடு சேருகிற பொழுது நாம் நம்முடைய செலவீனத்திலேயே காட்டப்படும். அன்பிற்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, மறு உலக வாழ்க்கையில அல்லாஹ்வை பார்க்க முடியுமா, அல்லாஹ்விடத்திலே பேச முடியுமா? அல்லாஹ் நம்மளை இந்த உலகத்தில் தான் சுத்தப்படுத்துற, மறு உலக வாழ்க்கையிலாவது சுத்தப்படுத்துவானா என்றால் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், சுத்தப்படுத்த மாட்டான். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அதாவது என்ன செய்யக்கூடாது, நமக்கு அல்லாஹ் எதை கொடுத்திருக்குகிறானோ, எதை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்குகிறானோ அதுல கஞ்சத்தனமும் பண்ணக்கூடாது, அதுல நம்ம பெருமையும் அடிக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நல்லா தெரியும், அம்மா நிஅமத்தி ரப்பிக்க ஃபஹத்தீஸுங்கனா, உனக்கு நான் எதை கொடுத்திருக்கேனோ அதை மக்களுக்கு எடுத்து காட்டு, நன்றி செய்யும் விதமாக எடுத்து காட்டு. அதே நேரத்தில் உனக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்து அது மாத்திரமல்ல, உனக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்துகள் எல்லாவற்றையும் முன்னால் கணக்கிட முடியுமா? அத்து நியாமத்தல்லா, நான் கொடுத்த நியாமத்தை உன்னால் கணக்கிட முடியுமா என்றால் லா துகுசூகா, உன்னால் கணக்கிட முடியாது. ஒரு விஷயத்தை சொல்லி கேட்கிறேன். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, நீ கொடுத்த நியாமத்திலேயே பெரிய நியாமத்தை எதை நான் கருதுறது, அப்படி எதை பெரிய நியாமத்தை எனக்கு கொடுத்துட்டேன்னு கேட்டாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், உன் மூக்க ஒரு நிமிஷம் புடிண்டான், உன் மூக்க ஒரு நிமிஷம் புடிண்டான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மூக்க பிடிச்சா உயிரில் போயிருந்தாங்க, மூக்க பிடிச்சா உயிரில் போயிருந்தாங்க. அல்லாஹ் சொன்னான், மூக்க பிடிச்சா உயிர் போயிரும்ல, அந்த சுவாசம் ஒன்றை கொடுத்திருக்கிறேன் அல்லவா, அதற்கு கூட உன்னுடைய வாழ்க்கை பூரா நன்றி செலுத்தினா நன்றி செலுத்த முடியும். அது ஒரு நொடி நின்று விட்டால் நீ என்னிட்ட பேச முடியாது, நான் உன்னிட்ட பேசலாம், எப்படி பேசுவேன்னு கேட்டாங்க. அல்லாஹ்விடத்தில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, உன் கல்வி என்னிடத்திலே பேசும். அல்லாஹ் சொன்னான், உன் நப்சு என்னிடத்திலே பேசும், உன் உறுப்புகளெல்லாம் என்னிடத்திலே பேசும், அதை நீ பார்ப்பாய். எப்படி பார்ப்பாய்? கண்ணு மூடிருமே, காது கேட்காது, கல்பு மௌத்தாயிருவேண்டாங்க. அதாவது வெளிப்படையான கண்ணும் வெளிப்படையான காதும் வெளிப்படையான கல்பும் மௌத்தாகும். அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய கண்ணுக்குண்டான பார்வை நான் பேசுவதை பார்க்கும், உன் காதுக்குண்டான செவி நான் பேசுவதை கேட்கும்.
உன் இதயத்திற்குண்டான சிந்தனை நான் பேசுவதை என்ன செய்யும்? சாதாரணமாக கேட்கும். நான் சொல்ல தேவையில்லை, அதுவே உனக்கு கியாமத்து நாளையிலே பதில் சொல்லும்டாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னான். ஆகையினால் அல்லாஹ்வுடைய நியமத்தை என்ன செய்ய முடியாதுங்க, கணக்கிட்டெல்லாம் பார்க்க முடியாது. கணக்கிட்டு பார்த்து என்ன செய்ய முடியாது? நன்றி செலுத்த முடியுமா? நன்றி செலுத்த முடியாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துட்ட அவங்க தாயார் சொன்னாங்க, அற்புதமான விஷயம் ஞாபகத்துக்கு வருது. தாயார் சொன்னாங்க, யா இப்னி லா தனாமு ஃபீ லைலி குல்லிஹின்றாங்க. எனது அன்பு மகனே, இரவு பூராம் தூங்காதேன்றாங்க. இரவு பூராம் தூங்காதே. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஏமா இரவையே தூங்குறதுக்கு தானே அல்லாஹ் படைச்சிருக்கான். அப்போ அவருடைய தாயார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் சொன்னாங்க, இரவு பூரா தூங்கினால் இந்த உலகத்தில் நீ பணக்காரர், நாளை கியாமத்தில் எல்லாத்தையும் விட ஏழையாக நீ வருவாய். ஏமான்னு கேட்டாங்க. அல்லாஹ் உன்னை விட கோடான கோடி மக்களை படைத்து உன்னை அமீராக ஆக்கி இருக்கிறான். அது மாத்திரமல்ல, யாருக்கும் கொடுக்காத செல்வ பாக்கியத்தை அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கிறான். ஆகையினால் இரவு பூரா தூங்கினாயானால் நாளை கியாமத்திலே யாராக வருவாய்? ஒன்றுமில்லா ஏழையாக வருவாய். என்னமான்னு கேட்டாங்க. இந்த செல்வமெல்லாம் இரவிலே கொஞ்சத்தை ஹயாத்தாக்கினால்தான் நாளைக்கு உனக்கு சாட்சி சொல்லும். நீ கொடுத்த நியாமத்துக்கு சுக்ரியா செய்தார் சுலைமான், ஆகையினால் அவருக்கு ஜன்னத்தை கொடுன்னு சொல்லும். இல்லாட்டி இது உனக்கு பாதகமாக சாட்சி சொல்லும். என்ன சாட்சி சொல்லும் தெரியுமா? நீ கொடுத்த நியாமத்துக்கு சுலைமான் நன்றி செலுத்தல, நரகத்துக்கு அனுப்பி வைன்னு சொல்லும். உன்னை நபி என்று பார்க்காது, ரசூல் என்று பார்க்காது அப்படின்னு யாரு சொன்னா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு அவங்களுடைய தாயார் சொன்னார்கள். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, ஆகையினால் உலக வாழ்க்கை என்பது உத்தமமாக வேணுமையானால், உருப்படியாக வேணுமையானால் அல்லாஹ் ரசூல் சொன்னதல்ல, அல்லாஹ் ரசூல் செய்ய சொன்னது, ரசூல் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை மிக மிக முக்கிய அவசியம். அதை பின்பற்றியவர்களெல்லாம் அவர்கள் பேரும் இல்லை, ஊரும் இல்லை, அவர்கள் உடம்பும் இல்லை, உயிரும் இல்லை. இன்றைக்கும் அவர்களை உலகம் சொல்லுகிறது. அந்த வாழ்க்கை நம்மளுடைய நடைமுறையிலே வறுமையானால் இந்த நாள் அல்ல, நம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாளாக திருநாளாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அந்த நல்ல வாழ்வினை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இந்நாள் அல்ல, எந்நாளும் இந்த உலகம் அல்ல, எல்லா உலகத்திலும் தந்து நம் அனைவர்களையும் சந்தோஷவாதிகளாக ஆக்கி அருள் புரிவானாக. வாகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன்னார். வ ஸல்லி அலன் நபி சய்யிதினா வ நபீனா மௌலானா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.